அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் சூரா இக்லாஸ் இறங்கின வரலாற்றையும் அதை ஓதுவதனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் பற்றி பார்க்கலாம். இயல்பாக அல் குரானில் இருக்கக்கூடிய எல்லா சூறாக்களை ஓதினாலும் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்களை ஓதுவதனால சில தனிப்பட்ட நன்மைகள் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி சிறப்புகள் கூறப்பட்ட சூறாக்கள்லேயே மிக முக்கியமான ஒரு சூறானா அது சூரத்துல் இக்லாஸ் 112வது அத்தியாயம்தான். இக்லாஸ் அப்படின்ற வார்த்தைக்கு மன தூய்மை அல்லது உள தூய்மை என்று பொருள். இது திருக்குரான்லே இருக்கக்கூடிய மிகவும் சிறந்த மற்றும் மிகவும் சிறிய சூறாவாகும். முதல்ல சூரத்துல் இக்லாஸ் இறங்கிய வரலாறு பற்றி பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலேயே முஷ்ரிக் அப்படின்ற ஒரு கூட்டத்தினர் வாழ்ந்து வந்தாங்க. இவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்கள்னா அல்லாஹ்வையும் கடவுள்னு வணங்குவாங்க, சிலைகளையும் வணங்கக்கூடியவர்களா இருந்தாங்க. ஒரு நாள் அந்த கூட்டத்தார் இறை தூதர் அவங்க கிட்ட போய் அல்லாஹ் அப்படின்னு சொல்றீங்களே அவங்க யார், அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இறை தூதர் அவர்கள் எதுவுமே சொல்ல முடியாம சிறிது நேரம் மௌனத்துல இருந்திருந்தாங்க. அப்போதுதான் அல்லாஹ் சுபஹானா தஆலா 112வது அத்தியாயமான சூரத்துல் இக்லாஸ் எனும் அத்தியாயத்தை இறக்குகிறான். அதாவது அல்லாஹ் ஒருவன்தான் என்பதையும், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது என்பதையும், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை, அவன் யாரையும் பெறவும் இல்லை என்பதையும், அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை என்பதையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹியாக இறக்கினான். இந்த ஒரு சூறா அல்லாஹ்வுடைய தனித்தன்மையும் அவனுடைய வல்லமையும் குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்போ நம்ம சூரத்துல் இக்லாஸ் ஓதுவனால நமக்கு கிடைக்கக்கூடிய 12 நன்மைகளை பார்க்கலாம். 1, சிறிது நேரத்திலேயே முழு குரானையும் ஓதிய நன்மை. அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒருவனே, அவன் எதிலும் தேவையற்றவன் என்று தொடங்கும் 112வது சூரா இக்லாஸ் குரானில் 3இல் ஒரு பகுதியாகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. 2வது, சூரத்துல் இக்லாஸை ஒரு முறை ஓதுவதனால கிடைக்கக்கூடிய நன்மை. அல் குரானில் இருக்கக்கூடிய எந்த ஒரு எழுத்தை நம்ம ஓதுனாலும் நமக்கு 10 நன்மை கிடைக்குது. சூரத்துல் இக்லாஸ்ல மொத்தம் 47 எழுத்துக்கள் இருக்கு. இதனால நமக்கு 470 நன்மைகள் கிடைக்குது. சூரத்துல் இக்லாஸை நம்ம ஒரு வாட்டி ஓதுறதுனால 470 நன்மைகள் நமக்கு கிடைக்குது. சுபஹானல்லாஹ். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. 3வது, அல்லாஹ்வினுடைய நேசம் கிடைக்கிறது. இதை பற்றிய ஒரு ஹதீஸ். ஒருவர் சூரத்துல் இக்லாஸ் 112வது அத்தியாயத்தை பொருளை விளங்கி அதிகம் ஓதினால் அல்லாஹ் அவரை நேசிப்பான். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. 4வது, சூரத்துல் இக்லாஸ் நாம் இரவில் உறங்க போகும் முன்பு ஓதுவதனால கிடைக்கக்கூடிய சிறப்பு. நாம் உறங்க போகும் முன்பு சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இக்லாஸ் ஆகிய 3 குல் சூறாக்களையும் ஓதி நம்முடைய உள்ளங்கைகளை இணைத்து அதில் ஓதிக்கொள்ள வேண்டும். பின்பு உடல் முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். முதலில் தலை, முகம், கை, கால், உடல் முழுவதும் தடவிக்கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்வது நபி அவர்களின் சுன்னத்தாகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. 5வது, வித்ரு மற்றும் சுன்னத்தான தொழுகைகளில் ஓதுவது. ஒற்றைப்படை தொழுகையான வித்ரு தொழுகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் ரக்காயத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஹ்லா என தொடங்கும் 87வது அத்தியாயத்தையும், 2வது ரக்காயத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் எனும் 109வது அத்தியாயத்தையும், 3வது ரக்காயத்தில் சூரத்துல் இக்லாஸ் 112வது அத்தியாயத்தையும் ஓதுவார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. அடுத்ததாக ஃபஜருடைய முன்சுன்னத். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜருடைய சுன்னத் 2 ரக்காயத்தில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் எனும் 109வது அத்தியாயத்தையும், குல் வல்லாஹு அஹத் எனும் 112வது அத்தியாயத்தையும் ஓதினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் முஸ்லிம். அடுத்ததாக மஹரிபுடைய பின் சுன்னத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரிபுடைய சுன்னத் 2 ரக்காயத்துகளிலும், ஃபஜருடைய முன்சுன்னத் 2 ரக்காயத்திலேயும் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் எனும் 109வது அத்தியாயத்தையும், குல் வல்லாஹு அஹத் எனும் 112வது அத்தியாயத்தையும் ஓதுவதை நான்
சுமார் 20 முறையேனும் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் நசஈ. ஒவ்வொரு ஃபர்லு தொழுகையை முடித்த பின்பும் ஓதுவது: 1 சூரத்துல் இக்லாஸ், 2 சூரத்துன் நாஸ், 3 சூரத்துல் ஃபலக். ஹதீஸ் இடம்பெறும் நூல் நசஈ. அடுத்ததாக காலை நேரத்தில் ஓதக்கூடிய சூறாக்களிலேயே மிகவும் முக்கியமானது சூரத்துல் இக்லாஸ் ஆகும். 1 சூரத்துல் இக்லாஸ், 2 சூரத்துல் நாஸ், 3 சூரத்துல் ஃபலக். இந்த சூறாக்களை காலையிலும் மாலையிலும் 3 முறை ஓத வேண்டும். இவ்வாறாக ஓதினால் நமக்கு எதிராக அமையக்கூடிய காரியங்களுக்கு இந்த சூறாக்கள் போதுமானவையாக இருக்கும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. 8வது, சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: யார் குல் ஹுவல்லாஹு அஹத் எனும் 112வது அத்தியாயத்தை 10 முறை ஓதுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் ஸ்வனத்தில் ஒரு வீட்டை கட்டுகிறான். ஹதீஸ் இடம்பெறும் நூல் அஹ்மத். 9வது, சுவனம் உரிமையாகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் வல்லாஹு அஹதை ஒரு மனிதர் ஓத கேட்டார்கள். பின்பு அவர்கள் கூறினார்கள், அது அவருடைய உரிமை என்று. இறைத்தூதர் அவர்களே, எது அவருடைய உரிமை என்று அந்த மக்கள் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஸ்வனம் அவருடைய உரிமை என்று கூறினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் திர்மிதி. 10 சொர்க்கம் நுழைய போதுமானதாக உள்ள சூரா. ஒரு மனிதர் இறைத்தூதர் அவர்களிடம் வந்து, நான் குல் வல்லாஹு அஹத் எனும் அத்தியாயத்தை விரும்புகிறேன் என்று கூறினார்கள். அதற்கு நபி அவர்கள், இந்த அத்தியாயத்தை நேசிப்பதே உன்னை சொர்க்கம் நுழைய செய்ய போதுமானதாகும் என்று கூறினார்கள். ஹதீஸ் இடம்பெறும் நூல் அஹ்மத். 11 உள்ளத்திலுள்ள அச்சம் நீங்கும். அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருவர் எதையேனும் கண்டு பயந்தாலோ, உள்ளம் படப்படுத்தாலோ, துன்பத்திற்கு அஞ்சினாலோ, மனம் பேதலித்தாலோ, ஏதேனும் நிகழ்வு ஏற்பட்டால் அதை விட்டு பாதுகாப்பு பெற ஓத வேண்டிய 3 சூறாக்கள்: 1 சூரத்துல் நாஸ், 2 சூரத்துல் ஃபலக், 3 சூரத்துல் இக்லாஸ் ஆகியவற்றை ஓதுவது சிறந்ததாகும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் நசஈ. 12 நோய் நீங்கும். அல் குரானில் குறிப்பிட்ட 3 சூறாக்கள் அல் முஅவ்விதாத், அதாவது பாதுகாப்பு தரக்கூடிய சூறாக்கள் என்று கூறப்படுகிறது. 1 சூரத்துல் நாஸ், 2 சூரத்துல் ஃபலக், 3 சூரத்துல் இக்லாஸ் ஆகிய 3 சூறாக்களையும் ஓதி நம் மீது ஊதிக்கொள்ள வேண்டும், அல்லது நமது உள்ளங்கைகளில் ஊதி அதை கை எட்டும் அளவிற்கு தடவிக்கொள்ள வேண்டும். ஹதீஸ் இடம்பெறும் நூல் புகாரி. எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த 3 சூறாக்களையும் அதிகம் ஓடக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு நமது வாழ்நாளில் தருவானாக. ஆமீன்.